வணக்கம் நண்பர்களே, நேற்று காணொலியில் அந்த கோட்டி போகிற கதையை சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பக்கத்துல தான் ஒரு ஹோட்டல் நட்ராஜ்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச அறகுறை இந்திய வச்சு காணா கிதரே பையா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே ஹோட்டல் நட்ராஜ் தான் சொல்றாங்க. அப்படியே போய் ஒரு சீட்டிங்க போட்டு அங்க சோள பட்டேரியா ஆர்டர் போட்டிருந்தேன். சாப்பாடு அப்படி இப்படி இருக்கும் தான் நினைச்சேன். பட் ஆனா குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமா இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அப்படியே ஒரு வண்டிக்கார பையா கோட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் யோசிக்காம ஏறிட்டேன். அப்புறம் பார்த்தா நண்பர்களே இத்தனை பேர் இருக்கிறாங்க வண்டிக்குள்ள. நீங்க வரதா இருந்தா நாசிக்லயே வண்டி ரெண்டு எடுத்துட்டு வந்துருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். சரி, நம்ம கதைக்கு இப்போ வருவோம். இப்போ கோட்டி போயிட்டு கோட்டில ஒரு வண்டியை ரெண்ட் எடுத்துட்டு நம்ம பண்டாரத்தர போனோம். எப்படியே அடிச்சு பிடிச்சி கோட்டிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்து பார்த்தோன்னே ஒரே பெரிய சிக்கமாயிட்டு. இந்த கிராமத்துல ஒரே ஒரு கடையில தான் ரெண்டு தருவாங்களா. அந்த ரெண்டு கடையை மூடி ரொம்ப பல வருஷம் ஆகுதான் நண்பர்கள். பக்கத்துல ஒரு டீ கடை பையா கிட்ட ஒரு பேச்சை போடுங்க, வண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு போல, டக்குனு யோசிக்காம எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சுற்று வட்டாரத்துல 10 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கே இல்லையா, இங்கேயே போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அமைச்சிட்டாரு. நம்மள போற வழி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியே 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். நம்மளுக்கும் இங்க ஒரு என்ட்ரி போனோம், வண்டிக்கும் ஒரு என்ட்ரி போனோம் போல. சரி, மீதி கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சந்திக்கலாம்.